ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சேனல். இப்போ நம்ம ரஸ்கின் பான் அவர்கள் எழுதின தி உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8ஓட புக் பை கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சதீஷ் அவங்களோட அம்மா வந்துட்டு சதீஷ்க்கு என்ன கொடுத்தாங்க, ஒரு சாக்லேட் ஒரு பெரிய சாக்லேட் பாக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ பிக் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ். தி ட்ரெயின் would come at 12 o'clock. ட்ரெயின் எத்தனை மணிக்கு வர்றதா இருந்தது? 12 மணிக்கு தானே. ஸோ 12 o'clock. இந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி கேவ் சமோசாஸ் அண்ட் ஜெலிபிஸ் டு அருண். அந்த யாருதே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்ச் உமன் வந்துட்டு அருண் வந்து பேசுனாங்க இல்லையா அந்த ஸ்டோரியில். அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி வந்து அருணுக்கு என்ன கொடுத்தாங்க? சமோசாவும் ஜெலிபியும் வாங்கி கொடுத்தாங்க. அருண் வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம். இந்த இது ஹெட்டிங்லேயே இருக்கு இல்லையா, நம்பர் 8th பிளாட்ஃபார்மில் தான் உட்காந்துருந்தான். சதீஷ் அண்ட் அருண் were 12 years old boys. அருணுக்கு வந்து 12 yearsன்னு சொல்லி அவன் அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து ஸ்டார்டிங்லேயே அவன் சொல்லியிருப்பான். அப்போ ஃப்ரெண்டுக்கு என்னவா இருக்கும், 12 years தான் இல்லையா. ஸோ ரெண்டு பேருக்குமே 12 year old boys. அப்புறம் மேட்ச் தி ஃபாலோவிங் கேரக்டர் வைஸ் அவங்கள பற்றி வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. உமன் இன் ஒயிட். உமன் வந்து ஒயிட் கலரில் இருந்தது வந்து ட்ரெஸ்ஸு சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது தானே. ஸோ அது ட்ரெயின் வேவ்ஸ் ஆஃப் ஸ்டீம், மேலே ஸ்டீம் போகும்னு சொல்லி ட்ரெயினில் தானே சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லி அதை எழுதணும். பவுலர், யார் வந்துட்டு பவுலர்னு சொல்லி சதீஷ் இன்ட்ரோ பண்ணி வைப்பான், அருணை தானே. ஸோ அருண். சதீஷ் பாய் ஆஃப் சேம் ஏஜில் இருக்கிற அருணோட சேம் ஏஜில் இருக்கிற ஒரு பையன் தான் சதீஷ். ஸ்பெக்டாக்டர்ஸ், மதர் ஆஃப் சதீஷ். யார் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்க? சதீஷோட அம்மா தானே. ஸோ மதர் ஆஃப் சதீஷ். அது இப்போ வந்து கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஐ எம் கிளாட் டு நோ தட். இது யார் வந்து சொன்னது? அதுதான் சதீஷ் வந்து அருணை சதீஷோட அம்மாட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான் பவுலர்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அம்மா தான் சொல்லுவாங்க. ஸோ மதர் ஆஃப் சதீஷ். ஆர் யூ ஆல் அலோன் மை சன். இது ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடி வந்துட்டு அருண்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேசின வேர்டே இதுதான். ஸோ ஸ்ட்ரேஞ்ச் லேடி. எஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போகிறேன். அருண் தான் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்ச் லேட்டை சொல்லியிருப்பான். ஸோ அருணோட டைலாக். ஹி இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் தான் அருணை இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பான். ஸோ சதீஷ். குட் பை மதர்னு யார் சொல்கிற லாஸ்ட்டாக ட்ரெயினில் ஏறினோடனே? அருண். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸில் வேர் வாஸ் அருண் சிட்டிங். எங்கே அருண் உட்காந்துருந்தான்? அருண் வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அட் அம்பலா ஸ்டேஷன். அருண் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அம்பலா ஸ்டேஷனில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 உட்காந்துருந்தான். வாட் வாஸ் த எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் ட்ரெயின்ஸ் அரைவல். ட்ரெயின் வர்ற டைம் என்னன்னு சொல்லியிருந்தாங்க. தி ட்ரெயின்ஸ் would arrive at the மிட்நைட்டில் தானே வரும்னு சொல்லி அந்த ஸ்டோரியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ மிட்நைட். வாட் வாஸ் தி சைட் அருண் ஹேட் சீன் ஆன் தி பிளாட்ஃபார்மில் வந்து அருண் வந்து எந்த காட்சிகளெல்லாம் வந்து அருண் வந்து பார்த்தான் பிளாட்ஃபார்மில் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது? அருண் saw a tide of people, the cries of various vendors and the newspaper boy. அருண் வந்துட்டு ஒரு மக்கள் அலைமோதுறதை பார்க்குறான். அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க வியாபாரிகளை பார்க்குறான். அப்புறம் அங்கே நியூஸ் பேப்பர் போடுற பையனெல்லாம் பார்க்குறான். வாட் did the vendors sell. வியாபாரிகள் வந்து என்னென்ன வித்துட்டு இருந்தாங்க தான் அவன் பார்க்குறான். தி vendors were selling curds and lemon, the sweet meat, the newspaper. இதெல்லாம் அந்த curds, lemon, sweet meat, newspaper இதெல்லாம் விற்கிறத தான் அருண் பார்க்குறான். ஹவு டிட் த உமன் அப்பியர். உமன்னாலே ஸ்ட்ரேஞ்ச் லேடியை தான் உமன் சொல்கிறாங்க. ஸோ அந்த உமன் வந்துட்டு அவளோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது, அவளோட தோற்றம் எப்படி இருந்தது? தி உமன் ஹேட் அ பேல் ஃபேஸ் அண்ட் டார்க் கைண்ட் ஐஸ், ஷுவர் நோஸ் ஜுவல்ஸ் அண்ட் வாஸ் ட்ரெஸ்டு வெரி சிம்பிளி ஆன் ஏ ஒயிட் சாரீ. உமன் வந்துட்டு ஒரு பேல் ஃபேஸில் இருந்தது. அவளோட கண்கள் வந்து ரொம்ப கைண்டாக இருந்தது. அவள் வந்து எந்த ஒரு நகையுமே போடலை. அவள் ரொம்ப சிம்பிளாக ஒயிட் கலர் சாரீ தான் கட்டியிருந்தா. வேர் வாஸ் அருண் ட்ராவலிங் டு. எங்கே அருண் வந்து ட்ராவல் பண்ணுறான்? அருண் வாஸ் ட்ராவலிங் டு ஹிஸ் போர்டிங் ஸ்கூல். அவன் போர்டிங் ஸ்கூலுக்கு தான் ட்ராவல் பண்ணுறான். வாட் டிட் த உமன் பை ஃபார் ஹிம். அந்த உமன் வந்து அருணுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க? தி உமன் பாட் சமோசாஸ் அண்ட் ஜெலேபி. ஷி ஆல்சோ ஆர்டர் டீ ஃபார் அருண். அப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடி வந்துட்டு சமோசா ஜெலேபி வாங்கிட்டு வரா. அப்புறம் வந்துட்டு அவள் டீயும் வந்து அருணுக்காக ஆர்டர் பண்ணுறான். வாட் வாஸ் தி அட்வைஸ் ஆஃப் சதீஷ் மதர். சதீஷோட அம்மா வந்து என்னென்ன அட்வைஸ் பண்ணாங்க? தி மதர் ஆஃப் சதீஷ் அட்வைஸ்டு ஹிம் நாட் டு டாக் டு தி ஸ்ட்ரேஞ்சர். சதீஷோட அம்மா இருந்துட்டு தெரியாதவங்க அந்நியர்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. வாட் வாஸ் அருண்ஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ். அருண்ஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ் வேர் குட் பாய் மதர். அருண் வந்து லாஸ்ட்டாக அந்த ஸ்டோரி எண்டில் என்னன்னு சொல்லி லாஸ்ட்டாக சொல்லியிருந்தா குட் பாய் மதர்னு. ஸோ குட் பாய் மதர். வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் தி உமன் அட் த எண்டில் கடைசியில் அவள் ட்ரெயின் ஏறி போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடி என்ன ரியாக்ட் பண்ணான்? தி ஸ்ட்ரேஞ்சர் உமன் ஹோல்டு தி ஹேண்ட் ஆஃப் அருண் அண்ட் ஷி ஸ்மைல் இன் எ ஜென்டில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வே. ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேல அவனோட கையை பிடிச்சிட்டு வந்து சாஃப்டாக சிரிக்கிறா. இதை அவள் லாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுது அருணை பார்த்து. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் ரீஅரேஞ்சு காமன் எக்ஸாம்பிள். அதாவது இதில் வந்து ஹெலன் கெல்லர் பற்றி ஒரு லைன் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க இந்த லைனை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம தான் வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும். பிஃபோர் ஹெலன் கெல்லர் வாஸ் 2 years old, she lost her sight and her hearing. ஹெலன் கெல்லர் அவங்களுக்கு 2 வயசு ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க பார்வையும் அவங்க காது கேட்குறதையும் வந்து இழந்துடுறாங்க. மிஸ் சுலிவன் arrived at the கெல்லர் ஹோம் வென் ஹெலன் வாஸ் 7. அப்புறம் ஹெலன் அவர்களுக்கு 7 வயசு இருக்கும்போது மிஸ் சுலிவன் அவங்க தான் வந்துட்டு கெல்லரோட ஹோம்க்கு வர்றாங்க. ஹெலன் வந்து மிஸ் சுலிவனுக்கு நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க.
அட் டைம்ஸ் தி டீச்சர் பிகேம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அந்த டைமில் வந்து ஒரு டீச்சர் வந்துட்டு ரொம்ப விரக்தியாக இருந்தாங்க. பட் ஈவென்ச்சுவலி மிஸ் சுலிவன்ஸ் எஃபோர்ட் வாஸ் ரிவார்டட். ஆனால் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அந்த மிஸ் சுலிவனோட எஃபோர்ட் வந்துட்டு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருந்தது. இந்த டீஃப் அண்ட் பிளைண்ட் ஹெலன் லேர்னர் டு கம்யூனிகேட் வெர்பலி. அந்த டீஃபாகவும் அந்த காது கேட்காமலும் பார்வை இல்லாமலும் இந்த ஹெலன் கெல்லர் அவங்க வந்துட்டு வெர்பலியாகவே கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கிட்டாங்க. வெர்பலி மீன்ஸ் வாய்மொழியாக கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கிட்டாங்க. தென் இந்த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ஓட ஒரு ஷார்ட் ஸ்டோரி சம்மரி மாதிரி ஃபஸ்ட் இந்த ஸ்டோரி ஒரு ரீகால் மாதிரி சொல்கிறேன். ஒரு ஸ்கூல் பாய் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அம்பலா ஸ்டேஷனில் வந்து அவனோட ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குறான். அந்த உமன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கா. பட் வந்து ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறா. அவனுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்குறா. அவனோட ட்ரெயின் வர்ற வரைக்கும் அவனுக்கு ஒரு கம்பெனி கொடுக்குறா. அவள் வந்து ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலுமே அருணோட அம்மான்னு சொல்லி தான் தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா சதீஷோட அம்மாட்ட. சதீஷ் வந்துட்டு அருணோட கிளாஸ்மேட்டு. அப்புறம் அருண் வந்துட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலுமே லாஸ்ட்டில் அவங்க ஒரு லவ்விங்கோட அவளை கிஸ் பண்ணிட்டு தான் போகிறான். அப்புறம் அவன் வந்து லாஸ்ட்டு அந்த க்ரௌடில் அவள் மறையிற வரைக்கும் அவளை பின்னாடி திரும்பி பார்த்துட்டே தான் இருக்கான் அந்த ட்ரெயின் க்ராஸ் ஆகி போகிற வரைக்கும். தென் இப்போ ஆத்தரை பற்றி நான் போன வீடியோலேயே ஃபுல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டாக, அதில் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.